எவ்வளவு சொல்லியும் திருந்தல்ல. சூப்பர் ஸ்டார் மனதை வேண்டுமென்றே நோகடிக்கிறார் புளு சட்டை மாறன். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ஒருவர்தான். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார், அது ரஜினிகாந்த் மட்டும்தான். இவரது நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் வேட்டையன். இந்த படம் வரும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக உள்ளது. மேலும் இது மட்டுமில்லாமல் தற்போது கூலி படத்திலும் நடித்து வருகின்றார் மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் குறித்து பிரபல சினிமா விமர்சகர் புளு சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்க பதிவில் கலாய்த்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அது என்னவென்றால், வழக்கமாகவே தமிழ் சினிமாங்களை கலாய்த்து கொண்டு விமர்சனம் செய்யும் புளு சட்டை மாறன் சூப்பர் ஸ்டார் படம் என்றால் எக்ஸ்ட்ரா எனர்ஜியுடன் கலாய்த்து விமர்சனம் செய்வார். அவரது நடிப்பில் வெளியான ஜெயிலர் மற்றும் லால் சலாம் படங்களை மிகவும் பங்கமாக கலாய்த்து தள்ளியிருந்தார். இந்நிலையில் நேற்று, அதாவது ஆகஸ்ட் 24 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அமைச்சர் வேலு எழுதிய காவிய தலைவன் என்ற புத்த வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல விஷயங்களை பேசினார். இது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அதில் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கை அனைவருக்கும் தெரியும். அண்மையில் அவரது நினைவாக 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அரை மணி நேரம் பேசினார். ராஜ்நாத் சிங்கின் பேச்சு என்பது அவரது பேசியதில்லை, பாஜக மேலிடத்து உத்தரவு. அனைவராலும் பாராட்டப்பட்ட அபூர்வமான மனிதர் தான் கலைஞர் கருணாநிதி. அதில் ஒரு சிலர் தான் சமூகத்துக்காகவும் இனத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முக்கியமானவர். அவர் எதிர்கொண்ட சோதனைகள், விமர்சனங்களை வேறு யாராவது எதிர்கொண்டிருந்தால் அவர்கள் எப்போதோ காணாமல் போயிருப்பார்கள். விமர்சனங்கள் என்பது தேவைதான். ஆனால் விமர்சனங்கள் மழை போல இருக்க வேண்டுமே தவிர புயல் போல இருக்கக்கூடாது. புயல் போல விமர்சனங்கள் இருந்தால் மரங்களே சாய்ந்துவிடும். ஆனால் எத்தனை புயல் அடித்தாலும் சாயாமல் நின்ற ஆலமரம் கருணாநிதி அவர்கள். அந்த ஆலமரத்தின் வேர் மிகவும் வலுவானது. வேர் வலிமையாக இல்லாவிட்டால் 12 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத நிலையிலும் கூட கட்சியை காப்பாற்றியவர் கலைஞர் ஐயா அவர்கள். 5 வருடம் ஆட்சியில் இல்லாவிட்டாலே கட்சியை காப்பாற்ற திண்டாடுகிறார்கள். கருணாநிதி இறந்த பிறகு அவரது புகழ் வளர்ந்து கொண்டே உள்ளனர். கருணாநிதி கலைஞர் குறித்து படம் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனவே விமர்சனம் செய்யுங்கள், ஆனால் யார் மனைவியும் நோகடிக்காதீர்கள் என பேசினார். இந்த பேச்சு புளு சட்டை மாறன் என்ன கூறியதாவது, கலைஞர் கருணாநிதிக்கு மட்டும் இல்லாமல் தன்னை விமர்சிக்கும் பலரையும் மனதில் வைத்துதான் ரஜினிகாந்த் பேசியதாக சலசலப்பு இருந்து வந்த நிலையில் புளு சட்டை மாறன் தனது எக்ஸ் தளத்தில் ரஜினியை கலாய்த்து பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற அரசியலுக்கு வரப்போறதா சொன்னார். கடைசியில் ஓய்வு தேவைப்படுது, டாக்டர்கள் சொன்னதே கேட்டாகணும், அதனால் கட்சி கேன்சல்னு அறிவிச்சாரு. இப்போ என்னடானா ஓவே இல்லாமல் ஆக்ஷன் படங்களாக நடித்து தள்ளிட்டு இருக்காரு என அவரது பெயரை குறிப்பிடாமல் கலாய்த்துள்ளார். ஆனால் புளு சட்டை மாறனின் இந்த பதிவு நேற்று ரஜினி கூறியதை மனதில் வைத்து வேண்டுமென்றே போடப்பட்டுள்ளதாக பலர் பேசி வருகின்றனர்.